சொல்லுங்க, எதிர்க்கட்சியா கூட இது வர ஆக்சுவலா மாட்டாங்கன்னு சொல்லுங்க. உண்மை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிஎம்கே முன்னாடி சொல்லியிருக்காரு. அவர் வந்து எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு. யோ நீங்க 10% தாண்டிட்டீங்கனாலே நாங்க தூக்கு மாட்டிக்கிற மாதிரியான நிலைமையா எங்களுக்கு அப்படின்னு. நம்ம வாங்க போற பெர்சன்டேஜ் எல்லாம் வாங்கினா அவங்க என்ன ஆவானுன்னு தெரியாது. கயிறு வாங்கி போய் குடுத்துட்டு வந்துருங்க இல்ல அதாவது நாம எத்தனை பெர்சன்டேஜ் வாங்குவோங்கிறத 3 மணி நேரமா ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்கானுங்க. இப்ப நீங்க ஆளுங்கட்சி, அதனால நாங்க விமர்சனம் பண்ணி தான் அரசியல் பண்ண இது நாங்க நீங்க ஒரு 5 நிமிஷம் ஆளுங்கட்சி, இருந்தேன். அதனால நாங்க ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி தான் அரசியல் பண்ண முடியும். அதுதான் யதார்த்தம், நியாயம். நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஒண்ணுமே இல்லாத ஒரு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க ஏன் 3 மணி நேரம் ஸ்பேஸ் ஓட்டி அதை பேசிட்டு இருக்கீங்க? கடந்த அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதானே? இங்க இருக்க அங்க இளைஞர்கள்லாம் பியூட்டிஃபுல்லா இங்க ஒண்ணு நல்வழிப்படுத்துறாங்களா நடந்தது. சையது ப்ரோ? இளைஞர்கள் எப்படி நல்வழிப்படுத்துறாங்களா? டிவிகேக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி கெட்டு போறாங்களே, டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அங்க நான் ஒரு 5 நிமிஷம் இருந்தேன். அப்ப ஒருத்தர் பேசிட்டு இருந்தாப்புல, ஏங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு ஓட்டு போடாம தோக்கடிச்சு விஜயை காப்பாத்தணுங்கன்னு பேசிட்டு இருக்கானுங்க. டேய் இன்னும் யாரா நீங்களாங்கிற மாதிரி. அதுல பாதி பேருக்கு ரியாலிட்டி தெரியுது கிரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு. இங்க ட்விட்டர்ல இருக்க ஆட்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து டிஎம்கேங்கிறது ஒரு பெரிய கோட்டை, அது யாராலையும் உடைக்க முடியாத கோட்டை அப்படிங்கறது அந்த டிஆர் பாலு பையன் பேசுறத நினைச்சுக்கிட்டு அப்படி அதே இதுல இருக்காங்க. இந்த படிக்காதவன் படத்துல ஒரு விவேக் மாதிரி கேங் லீடர் அப்படின்ற மாதிரி சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க. மொக்க பசங்க இவங்க பாருங்க, எங்கேயுமே பிரசன்ஸ் கிடையாதுங்க. ட்விட்டர்ல டெய்லி வந்து இங்க நம்மள்ட்ட இது வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மாநாடு உருப்படியா போட வக்கு கிடையாது. சரியா? சும்மா வந்து வாய்ச்சோடாலதான். செந்தில் பாலாஜியால கரூர்லயே ஒரு பவளவலாவை ஒழுங்கா நடத்த முடியல. இப்ப நீ யார வச்சு நீ இதுக்கு மேல கூட்ட போற? இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து போதும். இவங்க வந்து என்ன வாட் தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் அப்படின்றதுக்கு வந்துட்டு நீங்க இருக்கிறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசர்னு நீ சொல்லிட்டு இருக்க செந்தில் பாலாஜி வச்சு சொந்த ஊர் கரூர்ல ஒரு உருப்படியா ஒரு பவள விழாவை நடத்த முடியல. பவள விழா அதுவும் வருஷம் ஒரு டைம் நடக்கிறது, அதை நடத்த முடியல. நீ வந்துட்டு ஊர்ல இருக்கிறவன பூரா நீ வந்து வாய் பேசிட்டு இருக்கிற. நீ வருஷத்துக்கு நம்ம கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. பொய்யா கோபால் பவள விழா 75 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. அது நீங்க தப்பா முப்பெரும் விழா அது. அதான் நம்ம கலாச்சாரம்ல வாரத்துல 4 ப்ரோக்ராம் நடத்துறானுங்க. என்னன்னு மனசுல ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்குல்ல. இல்ல டிவிக்கோட 2 வந்து இவங்க எப்படி இங்க இருக்க ட்விட்டர்ல இருக்கவங்க தங்களை ஏமாத்திக்கிறாங்களா, அதே மாதிரி கட்சியே சேர்ந்து ஸ்டாலின் ஏமாத்திட்டு இருக்கும். நீங்க பாருங்க, எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பெரிய வேடிக்கை இருக்கு. மொத்த பேரும் சேர்ந்து அவரை தான் மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல தலைவர, நீங்க வந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு டேய் எங்கடா கட்சின்ற மாதிரி இருக்க போகுது எலெக்ஷன் ரிசல்ட் கூட்டணிங்க. அந்த கூட்டணி வந்து கண்டினியூ ஆகுதுல்ல, அது வந்து பெர்செப்ஷனலா வந்து அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. திமுக ஸ்டாலினுக்கே வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து ஒரு விஷயத்துல இருக்கும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அலையன்ஸ் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்ல அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. சரியா? ஏன்னா காங்கிரஸே வந்து 26ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண இவ்வளவு டிம்கி கொடு, அவன் வராம போனா அது வேற விஷயம். பட் வந்து ஏன் உங்க இப்படி அதைய விட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாப்ல உங்க கூட்டணி ஸ்ட்ராங்னா? செல்வ பிறந்தக டெல்லியில இருந்து வந்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் முதல்ல செல்வ பிறந்தக வந்தாலே முதல்ல என்ன சொல்லுவாரு? இது கரெக்ட், இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்குது, ஸ்ட்ராங். மத்த விஷயங்கள்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவோம். வெளியில வந்தோடனே டெல்லியில இருந்து வெளியில வந்தோடனே அவர் என்ன சொல்றாரு? கூட்டணியை பத்தி எதுவா இருந்தாலும் எங்க டெல்லி தலைமை அறிவிக்கும், நாங்க யாரும் வாய் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சைது ப்ரோ, இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா? சபரீசனுக்கு எம்பி எதுக்கு சபரீசனுக்கு இப்ப குடுக்குறாங்க யோசிச்சு பாத்தீங்களா? தோக்க போற இல்ல, அவங்க ஃபேமிலி ஆளெல்லாம் எதுக்கு இப்ப உள்ள கொண்டு வராங்க? நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல திகில் தத்தாம தெரிஞ்சு போச்சு. இப்ப சேஃப்டி பண்றதுக்காண்டி சபரீசனை இப்ப அடுத்த எலெக்ஷன்ல வந்து குடுக்கலாம், அப்புறம் குடுக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து கற்பனையில கூட பண்ண முடியாது. சோ அவங்க இப்பவே கொடுத்து அடுத்த 5-6 வருஷம் அரசியல் பண்றதுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நீங்க பாருங்க, நீங்க இந்த பொங்கலுக்கு உட்பட கூட பாத்துருக்கலாம். திராவிட மாப்பிள்ளை சார் ஆபீஸ்க்கு எல்லாரும் போறாங்க, எல்லாரையும் பாத்துருக்காங்க. இந்த துணை முதலமைச்சர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர் பொங்கலுக்காக அவனா ஏஞ்சி வந்தது பாத்தா ஒரு போட்டோவா வந்துச்சு வெளியில. அந்த அம்மாள் துபாய் போயிருப்பாரு. ரவுடி டைம். அவங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் தெளிவா தெரிஞ்சு போச்சு. இங்க இருக்கவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, ஊப்பர்ஸ்க்கு தான் தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் பெரிய லெவல்ல பேசுறீங்க. ஆனா உண்மையாவே தலைவர் பண்ண சம்பவம் என்ன தெரியுமா?
கொத்தடிமைகள்ல நம்மள்ட்ட மாட்டி விட்டதுதான். இந்த எக்ஸ்பைரி பையெல்லாம் போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறான். அன்னைக்கு மட்டும் ஒரு டிடிஆர்ட்ட விசில் மட்டும் இருந்துருச்சுன்னா, அந்த பையன் இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருப்பானா ட்ரெயின்ல. அவங்க பழைய டெக்னிக் 60ல இருக்க டெக்னிக். ஒரு ஊபி வந்து ஒரு மௌனத்துக்கு 4 லெட்டருங்கிறேன், இன்னொரு ஊபி வந்துட்டு டெலிட் பண்றாங்க, அந்த 3வது ஊபி கிக்கி பிக்கின்னு பண்றான். இந்த ஃபேக் ஐடியா இன்னுமாடா இன்னமும் இந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, பாவமா இருக்குடா. அதுக்கு 1000 லைக் வேற. தற்குறிங்க யாருக்குடா நீங்க? அலுமினி ஆட்டம் ஆடினா நினைச்சாங்கன்னா அவங்களோட பெட்டராவே நம்ம அந்த அலுமினி ஆட்டம் ஆடுவோமே. இல்ல சச்சின், நம்ம வந்து நடக்காத எதுவும் ஒண்ணு எடுத்து நம்ம பசங்க வந்து ஒரு மீமோ இல்ல ஒரு ட்ராலோ பண்றது இல்லடா. ஓகேவா? இவனுங்க சொல்லாத விஷயத்த வந்து இந்த தலைவர் வந்து சிபிஐ கிட்ட வந்து வந்து வளைஞ்சு ரோட்ல போனதுனால லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களா ஒரு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை வச்சு இவனுங்களா ஒண்ணு கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இல்லடா, இதுதான்டா தற்கூரித்தனமா இருக்கு. இவனுங்க பண்றதாண்டா இதா இருக்கு. உண்மை ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா, இவனுங்க வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருங்கும் போது இவனுங்க வந்து எதிர்பார்க்கவே இல்ல. சோசியல் மீடியால நம்ம வச்சு செய்யப்படுவோம்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. வேற அவனுங்க அப்படியே ஆப்போசிட்டா இமேஜின் பண்ணிட்டு தானுங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சா விஜய் ரசிகர்கள் அரசியல் பேச தெரியாம பேசுவாங்க, என்ன ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்களோட ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடலாம். அவங்களோட இமேஜினேஷனே அவ்வளவுதான். ஏன் இவனால ஹேண்டில் பண்ணவே முடியலன்னா, இவன் வச்சு நம்ம ஆளுகளை அடிக்கிற அடியில இவங்க அதை இமேஜின் பண்ணல. அதை வந்து இப்படி ஒண்ணு நடக்கும், சோசியல் மீடியால நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். நம்ம ஆரம்பத்துல இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தானுங்க. பசங்க எடுத்து தெறிக்க விட்டானுங்க. அதுல ஆஹா இவனுக்கு வேற மாதிரி போல தெரியுது, ரொம்ப ஈஸியா இது பண்ணி ஹேண்டில் பண்ணிட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டானுங்க. நொக்க பிரிச்சுட்டானுங்க. இவனுங்க அறிக்கையில இருக்கிற மொத்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சுய விளம்பரத்துல இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கருணாநிதி லெட்டர்லயே எந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலும், அதாவது ஒரு பேப்பர் பார்த்து படிக்கிறேன், இல்ல வந்து வந்து ஒரு ஒரு படிக்கும்போது ஒரு தப்பான ஒரு இது வாசிச்சிட்டாங்க இப்படின்னு ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்தாலும் நம்ம பசங்க 10 எடுத்துட்டு வரானுங்க. ஸ்டாலின் பேசுனதையோ, உதயநிதி பேசுனதையோ, கலைஞர் பேசுனதோ 10 எடுத்துட்டு வரானுங்க. அவங்களால அதை சமாளிக்கவே முடியல. அதனால இவனுங்களா ஒரு கதையை உருவாக்கி அதை வந்து ஒரு மீமாவோ ஒரு ட்ராலாவோ இவனுங்களே போட்டு ஒரு சுயன்பம் அடைஞ்சுக்கிறானுங்க. அவ்வளவுதான். அதான் சுரேந்தர் ப்ரோ ஒரு இது இருக்கு தெரியுமா, நீங்கள் விஜயை நோக்கி எறியும் ஒவ்வொரு கல்லும் உதயநிதியை பதம் பார்த்த பிறகுதான் விஜயை நோக்கி செல்லும் சொல்லி ஒரு அது வந்துட்டு பயங்கரமா இருக்கீங்க இது. இதெல்லாம் நம்ம பசங்க எப்போ காயின் பண்ணிட்டானுங்க. நீ விஜய் நடிகன்னு சொல்றியா, அந்த விஜய் நடிகர் சீன் எடுத்து போடுறியா, அவன் உதயநிதி சீன் எடுத்து போடுவான். அவ்வளவுதான். நல்லாக படுத்துட்டு துப்பிட்டு இருக்கானுங்க. என்னன்னா அது வந்து இவரை மட்டும் பதம் பார்க்கல, அப்பாவையும் சேர்த்து பதம் பார்த்துட்டு தான் அந்த பக்கத்து அவர் மண்டையும் சேர்த்து உடைச்சிட்டு தான் அந்த பொண்ணு வருது. தாத்தாவுக்கும் சேர்த்துதான் கொட்டு விழுகுது. 3 தலைமுறையும் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. சரியா, இவனுங்க வந்து டேய் உனக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ நான் அங்கதான் அடிப்பேன்ற மாதிரி. ஒரே நிமிஷம். நம்ம வந்து அரசியலுக்கு வரல தலைவர். கருணாநிதி will be a respected leader even among Gen-Zs. நம்ம வந்து அரசியலே பேசணும்னா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, போட்டு இழுத்து போட்டு சக்கட்ட மீனிக்கு வச்சு பிரிச்சு நொங்க கிழிக்கிறான். பார்க்க ஒரு பக்கம் டேய் வராம இருந்தாவல் சிஎம்டா 5-6 வாட்டி சிஎம்டா. சச்சின் தளபதி கச்சேரிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரியா நீ அன்னைக்கு பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தளபதி கச்சேரி அது அவங்க பண்றாங்க. அவனுங்க விஜய் வந்து ட்ரோல் பண்ணா இது பண்ணுவாங்கன்னு தெரியாம அவங்க வாட்டு பண்ணிடுறாங்க. அப்புறம் இவன் கருணாநிதி எடுத்து போட்டோம். நானே எனக்கு இல்ல அதுதான் சொல்றதுதான் ஃபேக்டர். என்னன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப அக்லியா வந்து விஜய வந்து இவங்க வந்து இமேஜ் ஃபோர்ஸ் சரி பண்ணாங்கல்ல. சோ இவனுங்க வந்து இப்ப நீங்க ஸ்டாலினையோ உதயநிதியோ பண்ணா இவங்களுக்கு வலிக்காது. நீங்க அப்புறம் இவனுங்க சொன்ன மாதிரி வந்து அந்த இந்த இவரை கலைஞரை வந்துட்டு டேமேஜ் பண்ணோம்னா இவனுங்க அதிர்ந்துட்டாங்க எல்லாருமே. வந்துட்டு இவனுங்க என்ன இப்படி பண்றானுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அது குறைஞ்சிச்சு. நீங்க அப்படியே கவனிச்சு பாருங்களேன், பசங்க வந்து அந்த ட்ரோலை கையில எடுத்தோம்னா அப்படியே அதை நிப்பாட்டிட்டாங்க. விஜய வந்துட்டு இமேஜ் ஃபோர்ஸ் சரி பண்றத அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இப்ப எல்லாம் வர்றதே கிடையாது. ஏதாவது ஒன்னு எடுத்து போட சொல்லு, கீழே கொண்டாந்து இந்த போட்டுட்டு இருப்பானுங்க அவனுங்க. அது இன்னும் வந்து இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் தான் வெயிட் பண்ணிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் இருக்கு பாருங்க. எனக்கு தெரியும் நம்ம பசங்க இல்ல இந்த லேப்டாப்ல வேற கொடுக்குறாங்கல்ல, அதனுடைய உண்மையான விளைவுங்கிறது இனிமேதான் தெரியும். அது வந்து 10 லட்சம் லேப்டாப் வேற இறங்கி இருக்கு சமூகத்துல. அதுதான் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் வரட்டும். அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு அதுக்கு போக அடுத்த எலெக்ஷன்ல எதிர்கட்சி அந்த மாதிரி இல்லாம இருக்கும்போது அடுத்த 5 வருஷத்துக்கு செதிலா செதுக்கிடுவாங்க. டிஎம்கேவே செதிலா செதுக்கிடுவாங்க.
இவனுக்கு வந்து இந்த ஏடிஎம்கே செய்வானுங்களா அந்த மாதிரி செய்யு செஞ்சு விட்டுருவானுங்க டிஎம்கே. நெக்ஸ்ட் எல்லாம் எதிர்கட்சியா வரது கூட சான்ஸ் இல்ல ப்ரோ. நம்ம வந்துட்டு இந்த எடிட்டு இந்த ஆன்லைன் ட்ரோல்லாம் 15 வருஷம் செமிச்சு தின்னு வந்தவங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எதிராளியா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்த்ததே இல்ல. அடி ஒண்ணு அவனுங்க சும்மா பார்த்ததே இல்ல. ஆக்சுவலி என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி என்டிகேவும் டிஎம்கே தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆரம்பத்துல சோசியல் மீடியால. அவனுங்க வந்து எடுத்த எடுப்புலயே கெட்ட வார்த்தை தான் பேசுவானுங்க. என்டிகேல இருக்கவனுங்க சோசியல் மீடியால எடுத்த எடுப்புல கெட்ட வார்த்தை பேசுறது, கலைஞர் குடும்பத்தை தப்பா பேசுறது, கலைஞர் பெண்களை தப்பா பேசுறது, கலைஞர் வீட்டு பெண்களை இப்படிதான் இவனுங்க. நம்ம ஆட்கள் நான் பாக்குறேன் அந்த பக்கத்தே போறது கிடையாது. அந்த மாதிரி பிஹேவ் பண்றது 99.9% கிடையாது. அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதோ, எடுத்த கலைஞர் குடும்பத்தை திட்டுறது, அப்படி திட்டுறது, இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. வசமா வந்துட்டு கரெக்டா அப்படியே மென்னிய பிடிச்சு அப்படி இருக்குமோ இப்ப பேசுன்ற மாதிரி குறவலை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இப்ப பேசு அப்படின்றானுங்க. அது வந்து இவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. அது நம்ம தலைவர் வந்துட்டு இந்த அது வளர்ப்புங்க. அவங்க என்டிகே ஸ்டேஜ்லயே கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அதனால அவங்க அப்படி பழகிட்டாங்க. நம்ம அப்படி அவ்வளவுதான். சிபிஐ விசாரணையில தலைவர் என்ன பண்றான்னு சொல்லி இந்த வெள்ளுல வடிவேலு ஆடினதை எடுத்து இது ஏஐ பண்ணி போட்டிருந்தானுங்க. ஒரு நாளா அது 1K முடிச்சிடுறேன் சொல்லி முடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த இந்த ஐடி விங் போடல, ஜெர்னலிஸ்ட் போடுறானுங்க. அதுதான் எனக்கு ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஜெர்னலிஸ்ட் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஐடி விங் அது வந்து ஒரு நாள் ஆயிருக்கு, ஒரு 900-800 ஆர்டின் வந்திருக்கு. நம்ம பசங்க அதை கோட் பண்ணி 1.5 மணி நேரம் தான், 5000 லைக், 1500 ரீட்வீட் போட்டு அடி. அவங்க அதுக்கு ஒரு ஒரிஜினல் கொத்தடிமை இருக்கான் இல்ல, இதுல அஃபெக்ட் ஆகி ஹர்ட் ஆயிருவீங்க. அதுல கமெண்ட்ஸ்ல அந்த பசங்க இப்படி பண்ணா திரும்ப இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்றீங்க. என்ன 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 இல்ல அந்த செந்தில்வேல்லாம் அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணு போட்டு கம்யூனிட்டி நோட்ஸ் வாங்குறானே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். அதனால இது கொண்டு வரணும்டா சச்சின். என்ன பண்ண தெரியுமா, ஒரு சர்டைன் லிமிட், ஒரு நிமிஷம், சர்டைன் நம்பர் கம்யூனிட்டி நோட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டை தூக்கிடணும். பொய் செய்தி போட்டு இப்படி கேவலமா பரப்பிட்டு இருக்கவனுக்கு இங்க என்ன வேலை? அக்கௌண்ட்டையே தூக்கி விட்டுறணும். ட்விட்டர் எனக்கு தெரிஞ்சு அடுத்தது அப்படிதான் கொண்டு வருவாங்க. அடுத்து கொண்டு வருவாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தூக்கிடுவாங்க. செந்தில்வேல்னு சொன்ன உடனே டக்குன்னு பேடிஎம் கரோன்னு அடுத்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதுக்கெல்லாம் ஏங்க அவனை அரெஸ்டே பண்ணல? அந்த இதுல அவன் வெளியில வந்து அவன் தானா கூட்டம் சேர்ந்த மாதிரியும், அதுதானே இரு தரப்பினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தலுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் அதுதான். வந்து நான் வெயிட் பண்றேன், வெளியவா உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறான். ஒரு கண்டனம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படியே விட்டானுங்க. வயிற்று பொழப்புக்கு அந்த டிஎம்கே ஆட்சி இருக்க வரைக்கும் தான் இந்த யூடியூப், மில்டன், இந்திரகுமார், இந்த வேல் வீச், மயிறு வீச், பரோட்டா வீச், யூடியூப் ப்ரூட்டஸ் எல்லாம் அந்த திமிர்ல தான் அடிக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல செந்தில்வேல் என்ன நிறைய சொன்னது கூட ஓகே. நான் பராசக்தி பயந்து ஜனநாயகன் வரல டிராமா பண்ணிக்கிட்டாங்க, 40 லட்சத்துக்கு 50 லட்சம் அடிச்சு காலி பண்ணிடுச்சுன்னு நியூஸ் சேனல்ல உட்காந்து பேசிக்கிட்டேன். அது என்னால தாங்க முடியல. அந்த நியூஸ் ஆங்கர் எப்படி அதை கேட்டுட்டு சிரிக்காம இருந்தான்னு தெரியல. நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு கூட காணோம். எங்க முந்துச்சு முந்தல எதுவுமே சொல்லவே இல்லை. கிராஃப்ட் அது என்ன மாஜி அமைச்சரை வந்து சிபிஐ வந்து ரகசியமா விசாரிச்சிருக்காங்களாம், அப்படியா? இல்ல அதுதான் எனக்கும் ஒன்றும் தெரியாது. நான் அது ஜூவில போட்டதுதான். நான் ஏன்னா அந்த செய்தி வெளில யாருமே பேசாம இருந்தாங்க, அதனாலதான் எதிர்த்து ட்வீட் போட்டு விட்டேன். தெரியல அது என்ன நடந்திருக்குன்னு. கட்சியில இருந்து அதை ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணாதான் உண்டு. நம்ம அபிஷியல் ஏதாவது சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாதான் உண்டு. ஜூவியா போட்டிருக்கோம். ஜூவில போட்டிருக்கா இந்த மாதிரி மாஜி அமைச்சரையும் வந்துட்டு சிபிஐ வந்து ரகசியமாக விசாரித்துள்ளதாக தகவல் அப்படின்னு போட்டிருக்கான். அதாவது அதை வந்து ஜான ரகசாமியை கூட்டு விசாரிக்க போறாங்கன்ற மாதிரி டைட்டில் வச்சு அதை ஃபுல்லா வந்து போட்டு கார்டுல கடைசி ஒரு வரி மட்டும் இதை போட்டிருக்கான். அப்படின்னா இந்த செய்தியை வெளியிலேயே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமா ப்ரெஷர் இருந்திருக்கு, யாருமே இந்த செய்தியை போடக்கூடாது அப்படின்னு. இதை எப்படியாவது ஒரு வகையில நூல் சேர்த்து விடணுன்றதுக்காக அவங்க சேர்த்து விட்டுருக்காங்க. வேற டாபிக் நடுவுல இத சொல்ல நுழைச்சு விட்டாங்க. நுழைச்சு விட்டுருக்காங்க, போற போக்குல அப்படியே சொல்ற மாதிரி சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு நுழைச்சு விட்டுருக்காங்க. அது பார்த்தேன், காலைல தான் நான் பார்த்தேன். அதனாலதான் அதை எடுத்து தனியா ஒரு ட்வீட் போட்டு விட்டேன். தெரியல அது ஏதோ நம்ம பார்ட்டில இருந்து அபிஷியலா அதை வந்து இது பண்ணாங்க. இன்னொன்னு நீங்க பாருங்க,
அமித்ஷா வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்தப்பதான் நமக்கு சிபிஎஃப்சில இருந்து புகார் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு சர்டிபிகேட் கிடையாதுன்னு லாக் பண்ணாங்க. அப்போ அந்த இது பண்ணும்போது அமித்ஷா வந்து இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாரு. இங்க 2 நாள் மீட்டிங் வந்திருந்தாருல புதுக்கோட்டை திருச்சிக்கு. அப்போ அந்த மேடையில தான் இவன் பேசுறான், நயினா நாகேந்திரன் பேசுறான், அந்த 41 பேர் கொலைக்கு வந்து காரணம் வந்து செந்தில் பாலாஜி தானே. கட் பண்ணா இப்ப இன்னைக்கு வந்து நடக்குது மீட்டிங். இன்னைக்கு யாருமே அதை பத்தி பேசல, கரூர் இன்சிடென்ட் பத்தியே பேசல ஸ்டேஜ்ல. நீங்க அவங்கள வந்து டிஎம்கேவை பெரிய லெவல்ல லாக் பண்றதுக்கு, டிஎம்கே மேல பெரிய லெவல்ல வெறுப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து லட்டு மாதிரி டாபிக் வந்து அதுதான். ஆனா அது இன்னைக்கு யாருமே வந்து பேசல. நீங்க மோடி மாதிரி ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை டிஎம்கேக்கு எதிராக எப்படி பயன்படுத்த போறான்? அந்த ஆளு எப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்டேஜ்ல கோட் பண்ணி எதிர்கட்சிகள் இது பண்றவர். ஆனா யாருமே அதை பத்தி பேசல. ஸோ சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். எல்லாரும் இன்னொரு தரப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப விசாரிக்கல, சும்மா நான் யாருக்கும் ஏன்னா பெருசா ஒன்றும் தெரியல, செந்தில் பாலாஜி வந்து மேபி இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே ஒர்க் பண்ணாம இருப்பாரு வெஸ்ட்ல, மேபி பிஜேபிக்கு ஃபண்ட் பண்ணிட்டு பேசாம மட்டும் இருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஃபிஷியா இருக்கு இது வந்துட்டு. அந்த மாதிரி இருக்காது, டெஃபினட்டா ஒர்க் பண்ணுவாரு. இல்ல சைடு ப்ரோ, அவங்க கூப்பிட்டு விஜய் போன மாதிரியே செந்தில் பாலாஜி வந்து இது என்ன சொல்றது, இதா கூட ஒரு சாட்சியா கூட விசாரிக்க போயிட்டானா மட்டுமே இங்க இருக்கிற டைனமிக்ஸே மாறிடும். மொத்தமா அடிச்சு டிஎம்கே தான் இது காரணங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான மக்கள் பாயிண்ட். வந்துடும். அந்த மாதிரி அதுதான் காரணம். அந்த செய்தி ஆக்சுவலி எல்லாருமே வந்து எவ்ரி ஒன் வாஸ் வெயிட்டிங், எப்போ வந்து அவரை வந்து கூப்பிடுவாங்க விசாரணைக்கு அப்படின்னு. எவ்ரி ஒன் வாஸ் வெயிட்டிங். இப்போ அவர் அங்க போயிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த செய்தி வந்து தீ மாதிரி பரவும் தமிழ்நாடு முழுக்க. அது ஏதோ பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணி அந்த செய்தியே வெளியில வராம அமுக்கிருக்காங்களா, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியல. அது நம்ம பார்ட்டில இருந்து தான் அதை அபிஷியலா ரிவீல் பண்றாங்க, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அதை வந்து. ஆமா, ஏன்னா அது நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டியே பிஜேபியும் இவங்களும் கள்ள கூட்டணி வச்சு மறைச்ச மாதிரி பேச பேச இன்ஃபேக்ட்டுங்க அதை தாண்டி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து அரசியல் போற மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த ஜனநாயகன் படத்தை வந்து லாக் பண்ண உடனே திருப்பி கரூர் இன்சிடென்ட் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுச்சு. எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிம்பத்தியும் கிரேஸ் வந்து பார்ட்டிக்கு வந்து எகிருது. ஸோ அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் இன்னைக்கு இவங்க ஸ்டேஜ்ல யாருமே அதை பேசாததை வந்து எனக்கு அதுதான் ரொம்ப ஃபிஷியா இருக்கு. எப்படி யாருமே பேசாம இருப்பாங்க? போற போக்குலயாவது அதை தொட்டுட்டு போகணும், இல்ல அது வந்து அதை குறிப்பிட்டு காட்டணும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டிஎம்கேவை கார்னர் பண்றதுக்கு ஒரு டூல் தானே அது வந்து. ஸோ எப்படியாவது பயன்படுத்தணும்ல, யாருமே அதை பேசல. ஸோ ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்து டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கீழே ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. இடி கேஸ்லயே சில பரிமாற்றம் பண்ணி தானே வெளில சுத்துறாரு இருந்தாலும், அதுவும் பிஜேபிக்கும் ஒரே நிமிஷம், சாரி ப்ரோ. அவங்க எப்படி நினைச்சிருக்கலாம்னா, கரூரை பத்தி பேசணும், நம்ம பிஜேபியும் ஏடிஎம்கேவும் பேசினா ஃபர்ஸ்ட் டைமே ஏடிஎம்கே பேசிதான் வந்து ஓகே விஜய்க்கு வந்து கொஞ்சம் சிம்பத்தி உருவாயிருச்சு, மறுபடியும் பேசணும் அப்படின்னா டிஎம்கே டேமேஜ் பண்ணதோ இல்லையோ விஜய்க்கு வந்து இது ஒரு பிளஸ்ஸா போயிடும், அப்படி ஒரு அந்த ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம். இல்ல அதை யோசிச்சு பேசாம விட மாட்டாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்க சொல்றது கரெக்ட் தான், நானும் அதே தான் சொன்னேன். ஆனா அதை யோசிச்சு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேச விட மாட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதை வந்து டிஎம்கே டேமேஜ் பண்ற டூல்ல உங்களுக்கு கையில இருக்கிறது, சரியா? அது பெரிய ஒரு அது ஒரு பொது பிரச்சனையில அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணீங்கன்னா பரவாயில்ல, அல்லது ஆட்சி நிர்வாகம் ரிலேட்டடான உள்ள இதுல பண்ணீங்கன்னா பரவாயில்ல. பட் இதை வந்து திரும்ப திரும்ப அவங்க பேசும்போது அது இன்டைரக்டா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மளுக்கு பெனிஃபிட்டா வந்துட்டு அது நிக்குது இல்லையா? அதான் நான் சொல்றேன், அது உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா வந்து அப்படியேவும் அதை விட்டுற மாட்டாங்க அப்ரப்டா. ஏதோ ஒரு வகையில அதை பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க இந்த ஒரு இது இருக்குல்ல, அவங்கள டார்ச்சர் டிஎம்கே வந்து காயின் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு உதவும். அது அப்படியே விடுறதும் வந்து இவங்களுக்கும் நல்லது கிடையாது. அதை ஏன்னா தவிர்த்திருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் ஏன்னா இப்ப தவிர்த்திருக்காங்க அதை. இருங்க நான் சொல்லிடுறேன். அதுல நீங்க சொன்னது கிராஃப்ட் ஏன் டிஎம்கே அடிக்கலன்னா, டிஎம்கேவோட இது வந்து டிவிகேக்கு அதிகமா யூஸ் ஆகும். டிஎம்கே இப்ப மெயின் ஃபோர்ஸா இருந்தா இதை விட்டுருக்க மாட்டாங்க. பேசி மொத்தமா டிஎம்கே முடிச்சிடணும் அப்படிங்கிற பேசுவாங்க. ஆனா இதை பேசினா டிவிகேக்கு ஹைப் அதிகமாகும். டிவிகேயோட இது வந்து ரொம்ப மேல போயிருங்கிறதுக்காண்டிதான் இதை பேசாம இருப்பாங்க. இன்னொன்னு வந்து பின்னாடி திரைமறைவுல சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அப்புறம் ரகசிய சந்திக்கலாம். அவனுங்களுக்கு நடக்கிறது எல்லாமே திரைமறைவுல நடக்கிறதா? எங்க அவங்க நேரம் பாக்குறாங்க? அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ரஜினி வந்து ஏதோ உள்ள பூந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு கூப்பிட்டு விசாரிச்சாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி விசாரிப்பாங்களா இவரை, நம்ம பிஜேபி தலைவரை? இல்ல ரஜினியை கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்கல, கோர்ட்ல தான் கேட்டாங்க. இல்ல அப்படி எதுவும்
கேள்விப்பட்டதை வச்சும் பத்திரிகையில வரதை வச்சும் அந்த மாதிரி தான் நான் அப்படி வர சொன்னேன். மாதிரி என்கிட்ட எந்த கனவு கண்டேன் ஆதாரமும் இல்ல. அப்படின்ட்டாங்க அவரு. இப்ப நயனா நகர் இல்ல, எப்படி ப்ரோ ஆதாரமா என்கிட்ட எதுவும் இல்ல. எப்படி ப்ரோ இவ்வளவு பெரிய ஜோக்கரா வாழ்ந்திருக்கான் ஒருத்தன்? ஐயா நீ வண்டியை மறுபடியும் எப்படியோ நான் திருப்பிடுறீங்க. வேண்டாம். ஐயா என் உங்க ஆட்டை அது யாரும் மாதிரி களை வாங்கல. என் ஆட்டை களை வந்த மாதிரி கனவு கண்டு என்னைய விட்டுருங்க. அதாவது சச்சினு அரசியல் வந்த போது சுத்தி சுத்தி மாப்பிள்ள எல்லாரும் ஒரு அடிச்சாங்க. விசில் அடிக்கிறதுக்கு நாம் வந்து தமிழர் பொச்சரிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் இவங்கிட்ட தான்டா பார்க்க முடியும். ஒத்தாலக்கா ஒரு விசிலுக்கு வந்து இவ்வளவு பொச்சரிறாங்கன்னு இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன். என் வாழ்க்கையில வந்து 25 வருஷ வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா ஒரு விசில் அடிச்சா இவ்வளவு பொச்சரியும் அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன். எத்தனையோ படத்துக்கு விசில் அடிச்சிருக்கேன், கத்திருக்கேன், கொத்தாங்க அம்மானு கத்திருக்கேன். இன்னைக்கு தாண்டா விசில் அடிக்கிறதுக்கு வந்து நான் வந்து பயந்துருக்கேன். ஏன்டா வந்து இவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளை வந்து ஜெயில உள்ள தள்ளிடுவாங்களோ, நம்ம மேல வழக்கு பாஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தாண்டா நான் பயந்துருக்கேன். நான் வந்து இன்னைக்கு வந்து மங்காத்தா படத்துக்கு எஃப்டிஎஃப்எஸ் போயிருந்தேன். ஒரு விசில் அடிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு தாண்டா பயந்தேன். ஏன்டா வந்து இவங்களுக்கு வந்து நம்மள வந்து விசில் அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மள வந்து ஒரு 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 டிவிகே கட்சினோ, ஒரு தாவேக்காக்காரன் அப்படின்னோ, ஒரு அணில் குஞ்சினோ அப்படின்னு நம்மள வந்து உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து நான் இன்னைக்கு தாண்டா பயந்தேன் மாப்பிள்ள. ஒத்தாலக்கை ஏன்டா ஒரு விசிலு சின்ன ஒரு விசிலுக்காக வந்து இவ்வளோ நீங்க பயப்படுவீங்க அப்படின்னா நீ ஏன் இப்ப இந்த ஒத்தாலக்கை கூமாப்பட்டிக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்க? அண்ணே எந்த பட்டிக்காரனா இருந்தாலும் என்னண்ணே, ஒரு விசில் அடிச்சா வந்து இவிங்க வந்து இந்த அளவுக்கு பொச்சரிஞ்சு நம்மள வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, இவிங்கலாம் என்னண்ணே 75 வருஷம் அரசியல் வந்து அரசியல் மயப்படுத்துனாங்க இவிங்கள? நியாயமா தானே நான் கேட்கிறேன். ஒரு விசில் நீ நீ அடிக்கிறதுக்கு கேக்குறது எல்லாமே நியாயம் தான்டா எக்ஸ்பெரி. நீ என்னைக்கு தப்பா பேசிருக்க சொல்லு. நான் என்னைக்கு நான் தப்பா பேசியிருக்கேன்? 75 வருஷமா வந்து இவிங்களால இவிங்க சின்னத்த கையால தொடவும் முடியல. அத வந்து எடுத்து அனுபவிக்க டேய் முடியல. டேய். வெறும் கண்ணால பார்த்த கலிசடைங்க. இவிங்க வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண விசில் சின்னம் அப்படிங்கிறதுக்கு வந்து பயந்து போயி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ, நம்ம வந்து விசில் அடிச்சாலோ, கத்துனாலோ, விசில் அடிச்சு வந்து ஒரு சத்தமா இது பண்ணாலோ, இன்னைக்கு தானே நான் பயந்தேன் இத. இத்தன வருஷமா நான் வந்து மெர்சல்லேருந்து நான் வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறேன். ஓப்பனா சொல்லணும்னா மெர்சல்லேருந்து தான் நான் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறேன். சரியா? ஏன் மெர்சல்லேருந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறேன்னா, நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்கூல் போயிட்டுருந்தேன். எம் தெறி வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ரிலீஸ் ஆச்சு. தெறி வந்து நான் 2ண்ட் ஷோ, 3 ஷோ தான் பார்த்தேன். நான் ஓப்பனா சொல்றேன். அதுல எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. இதுல என்ன ஆனா, வெக்க வேண்டி கிடக்குது? இதுல எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். சரியா? மெர்சல்லேருந்து தான் நான் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தேன். சரியா? நான் வந்து எவனுக்கும் நான் பயந்தது கிடையாது. இன்னைக்கு நான் அஜித் படம் பார்க்கறதுக்காக நான் பயந்து விசிலடிச்ச காலம் வந்து இன்னைக்கு. ஏன்டா வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரியும். என்னைய சுத்தி இருக்கிற நண்பருக்கு தெரியும் நான் விஜய் ஃபேனு, விஜய் படம் பார்க்குறவன் அப்படின்னு. விஜய் படம் வந்தா மட்டும் தான் தியேட்டருக்கு போவான். வேற எந்த படத்துக்கும் தியேட்டருக்கு போமாட்டான். அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒத்தாளக்க ஒரு விசில கையில வச்சிருந்து பயந்த காலம் வந்து இந்த காலம் மட்டும் தானே. ஏன்னா நம்மள வந்து வந்து ஒரு ஒரு கெட்டவன் நெனச்சுருவாங்களோ, நம்மள வந்து எதுலயாவது மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்த காலம். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னும்போது, இதுக்கு இவ்வளோ பயந்துகிட்டு எதுக்குடா ஆட்சியில இருக்கீங்க? இவ்வளோ பயந்துகிட்டு எதுக்குடா நீங்க வந்து ஆளணும் எங்கள? இவ்வளோ பயப்படுறவங்க எப்புட்றா நீங்க வந்து எங்கள காப்பாத்துவீங்க? அப்படின்ற கேள்விலாம் வந்து எனக்கு வந்து எழுதுண்ணே. இதுக்கு வந்து என்னண்ணே செய்யணும்? எனக்கு வியாதி வந்திருக்கா? இல்ல அவங்களுக்கு அந்த மாரி பயப்படுற வியாதி வந்திருக்கா? அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்ல சத்தியமா. ஒத்தாளக்க இல்ல நீ தெளிவா இன்னைக்கு தான் தான் பேசுற. நீ பேசலருந்தே தெரியுது. அவங்களுக்கு தான் வேற ஏதோ இது வந்திருக்கு. நீ கரெக்டால பேசுற இவ்வளவு நேரம். இவ்வளவு நேரம் நீ பேசுனதுல எந்த எனக்கு தடுமாற்றமும் இல்லையே. புரியவே இல்லண்ணே. இன்னைக்கு சின்ன அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் சின்ன வந்திருக்கு விசில் அப்படின்னு. அதுக்குள்ள கொண்டாந்து ஒத்தாளக்க உங்களுக்கு வந்து ஊர்ல சின்ன இருக்கு. 2ம் ஒண்ணா இருக்கு. ஏன்டா குருட்டு புண்டையாடா நீங்க? மனசாட்சி புண்டைன்னு ஒண்ணு இருக்காளே. உங்களுக்கு கண்ணு தெரியும் தானே. கண்ணுல ஏதாவது உள்ள விட்டுருக்காங்களா? உங்க கண்ணுக்குள்ள ஏதாவது விட்டுருக்காங்களா? கரு விழுங்குல ஏதாவது விட்டுருக்காங்களா? கை சரி உருளை விடு. வீரன் கை உருளை அப்படிங்கிறதுக்கும், அமைதியா இருங்க விசிலு வீரன். அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்து தெரியாத பேசுங்க. அளவுக்கு அவங்களுக்கு திராவிடம் வந்து இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காங்க. திராவிடம்னு 75 வருஷமா பேசுறீங்களே. கை உருளைக்கும் விசிலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவங்கள திராவிடம் வளர்த்து வச்சிருக்கு. இல்ல தமிழ் தேசியம் வளர்த்து வச்சிருக்கு. இல்ல வந்து இந்துத்துவா அவங்கள வளர்த்து வச்சிருக்கு. ஏன்டா? நான் டைரக்ட்டாவே கேட்கிறேன். கை உருளைக்கும், விசிலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தான் உங்களோட கல்வி இருக்கா? 75 வருஷ கல்வி முறை, திராவிடமா இருக்கட்டும், தமிழ் தேசியமா இருக்கட்டும், இந்துத்துவாவா இருக்கட்டும். அ
மானங்கெட்டு தெரியிற வாழ்க்கை எதுக்குடா அந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கைக்கு நாண்டுகிட்டு தொங்கிடலாமே! இந்த மாரி பேசுறதுக்கு. இந்த மாரி பேசுறதுக்கு. கை உருளைக்கும், விசிலுக்கும் வித்தியாசம் தெரியாத இவைங்களுக்கு சுயேட்சையில இறக்கி விடுவோம். இவைங்க மாத்தி ஓட்ட குத்திருவாய்ங்க. அப்படின்னு பேசுற அளவுக்கு தான் உங்களோட கல்வி முறைகளும், ஆட்சி முறையும் வந்து இத்தன வருஷமா இருந்திருக்கா? ஏன்டா இந்த அளவுக்கு மானங்கெட்டாடா திரியணும் புது கட்சிக்கு பயந்து? கேவலமா இல்லையா? வெட்கமா இல்லையா? கொஞ்சம் கூட நைட்டு ஆத்தாளக்க சோறு சாப்பிடுற சோறு எப்புட்றா உங்களுக்கு இறங்குது? இதுல எத்தன பேர் இருக்கீங்கன்னு தெரியல. சோறு சாப்பிடுற ஒரு பேருக்கு சோறு சாப்பிடுறப்ப உங்களுக்கு வந்து செரிக்குமா? செரிக்காதாடா அது? கை உருளைக்கும், விசிலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கா நம்ம ஆத்தா, அப்பன் நம்மள வளர்த்துருக்கான். இத்தன 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 ரூவா செலவு பண்ணி அப்படின்றது உங்களுக்கு யோசிக்காதா? ஏன்டா மானங்கெட்டு திரியிறது எங்கிட்டாவது போய் தொங்கிடலாம்லடா! அப்படின்லாம் கேட்க தோணுதுடா உங்கள. ஏன்டா? ஏன்டா பேப்பர்ல தெளிவா போட்டிருக்கு. அந்த அளவுக்காடா நீங்க இப்போ தற்குறியா இருக்கீங்க? எங்கள தற்குறின்னு சொல்றீங்களேடா! நீங்க யாருடா நீங்க? ஒரு கை உருளைக்கும், ஒரு ஒரு விசிலுக்கும் இல்ல வித்தியாசம் அது தெரியாதுன்னு மட்டும் இல்ல. சொன்னா அப்படி ஒரு சின்னமே கிடையாது அது. அது வேற சின்னம் அ அது. அப்படி ஒரு அப்படி சின்னமே ஒரு கிடையாது. சின்னமே கிடையாது. சரி ப்ரோ, கை அப்படி ஒரு கை உருளை அப்படிங்கிற ஒரு சின்னமே கிடையாது. ரோடு ரோலர் அப்படின்னு தனியா ஒரு சின்னம் இருக்கு. அதையும் எஸ்எஸ் எடுத்து போட்டுட்டாய்ங்க. நான் இல்ல அப்படி உங்களெல்லாம் ஒரு என்ன சின்னமே சொல்றதுன்னே எனக்கு இருக்கட்டும்ங்க. தெரியலடா. அப்படி ஒரு ஆனா சின்னமே இருக்கட்டும்ங்க. எங்கள வந்து நீங்க தற்குறின்னு சொல்றீங்க. எங்க எங் சொல்லிக்கங்கடா பிரச்சனை இல்ல. சரியா? நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவு எங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கு. சரியா? ஏன்னா, உனக்கு ஒரு புண்டையும் தெரியாது. நீ வந்து என்னைய சொல்லி நான் வந்து என்ன பாதிக்கப்பட போறேன் அப்படிங்கிற பக்குவம் எங்களுக்கு இருக்கு. உனக்கே ஒரு புண்டையும் தெரியாது. ஓத்தாளக்கு நீ என்னைய சொல்லி என்ன பண்ண நான் என்ன ஆயிற போறேன்? அப்படின்ற மனப்பக்குவம் எனக்கு வந்துருச்சு. ஓத்தாளக்கு நீ சொல்லிக்க. எனக்கு நீ சொல்றதுனால எனக்கு எந்த ஏற்றமும் கிடையாது. எந்த இரக்கமும் கிடையாது. சரியா? நான் இப்போ ஒரு பணக்காரனா இருக்கேன்னா, நான் பணக்காரனா தான் இருக்க போறேன். நான் ஒரு ஏழையா இருக்கேனா, நான் ஒரு ஏழையா தான் இருக்க போறேன். நீ சொல்றதுனால நான் ஏழையா இருக்கிற நான் வந்து பணக்காரனாக போறது கிடையாது. பணக்காரனா இருக்கிற நான் ஏழையாக போறது கிடையாது. உன்னால ஒரு 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 10 பைசா புரோஜனம் இருக்கா? அப்படின்னா நீ சொல்லு. உன்னால ஒரு புண்டே எனக்கு புரோஜனம் கிடையாது. நீ சொல்லி நான் என்ன ஆக போறேன்? நீ சொல்லிக்க. நீ ஒரு கொத்தடிமை புண்டை. நீ மட்டும் தான் சொல்லப் போற அத. கெட்ட வார்த்தை பேசுறேன்னு என்னைய தப்பா எடுத்துக்க வேணாம். அதான் எதார்த்தம். அதான் ச்சே! உண்மை. ச்சே! ச்சே! ம். நீ என்னைக்கும் கெட்ட வார்த்தை பேசாதவன் இன்னைக்கு பேசுறான்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசுறதா தான் எல்லாரும் எடுத்துக்கிருவாங்க. இல்லண்ணே. ஒரு ஒரு நியாயம் வேணுமா இல்லையாண்ணே நம்ம பேசுறதுல? ஒரு நிச்சயமா. நியாயம் வேணும். அ கண்டிப்பா ஆ வேணும். ஒரு ஒரு எதார்த்தம் இருக்கணும். ஒரு நியாயம் இருக்கணும். அத ஒட்டியாவது அவனுங்க இருக்கணுமேண்ணே. எந்த அளவுக்கு பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, உன்னையவே கெட்ட வார்த்தை பேச வச்சிருக்கானுங்க பாரு. அப்ப எவ்வளவு தூரம் ஒரு ஒரு எச்சத்தரமான வேலையா இருக்கும் அது. கரெக்ட்ண்ணே. இதுல வந்து அண்ணே இப்போ நான் வந்து ஓட்டு போட போறேண்ணே. சரியா? நான் டிவிகேக்காரன். நான் வந்து ஓட்டு பூத்துல வந்து ஓட்டு போட போறேன். விசில் சின்னம். சரியா? விசில் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற அளவுக்கு எங்க அம்மா, அப்பா எனக்கு வந்து படிப்பறிவு குடுத்துருக்காங்க. சரியா? மற்ற சின்னங்கள் இரட்டை இலை, உதயசூரியன், அ குக்கர், அப்புறம் ஃபக்கர் மத்த எல்லா சின்னங்களுக்கும் வந்து எனக்கு எனக்கு வந்து அது சீமான் வந்து கட்சி அதெல்லாம் வந்து எப்படி சீமான் கட்சி இருக்கும்? சிம்பலடா வி அது. ஏன் இந்த சீமான் ம். சீமான் கட்சி அது என்ன விவசாயியா? அது மைக்கா? இல்ல மைக். முன்னாடி சொன்னேன் ஒண்ணு இன்னொன்னு. குக்கருக்கு இன்னொன்னு. இல்ல அதான் காண்டமன்றேன் ஆ நினைக்கிறேன். அதுவரைக்கும் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னென்ன சின்னங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு விளக்கம் புரியிற அளவுக்கு எனக்கு படிப்பறிவு எங்க அம்மா, அப்பா குடுத்துருக்காங்க. சரியா? படிப்பறிவு இல்லாதவனுக்கு கூட, இது வந்து ரோடு ரோலர். இது வந்து ரோடு ரோலர் இல்ல. இது வந்து உதயசூரியன். இது வந்து இரட்டை இலை. அப்படிங்கிற அளவுக்கு பதிஞ்சிருக்கும் மக்களுக்கு. ஏன்டா நீ என்னமோ வந்து இவைங்க வந்து சுயேட்சையில நின்னு நம்மள வந்து தோற்கடிக்க போற மாரி. ஏன்டா உங்கத்தாலக்க நாங்க ஜெயிக்கணுமா, நாங்க தோக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ண போறது நாங்க தான். நாங்க நல்ல அரசியல் பண்றோமா, நாங்க மக்கள் பக்கம் நிக்கிறோமா, நாங்க வந்து ஜெயிப்போம். நாங்க மக்கள் பக்கம் அகைன்ஸ்டா நிக்கிறோமா, நாங்க எக்ஸ்பெரி வந்து இங்க மக்களுக்கு பாரு மறையும் சூரியன்னு சொல்லிட்டு ஒரு சின்னம் இருக்குது. நல்லா விளங்கிக்கோ. ஆ புரியுதா இல்லையா? சன் செட்டுக்கு. அப்ப அதுல சன்செட். நாம சுயேட்சையை நிக்க வைப்போம்ல. அதையும் இருக்குதுல்ல. ஆ மறையும் சூரியன்னு ஏன் சொல்லிட்டு அது ஒரு ஐயய்யோ! அத சன்செட். நான் மறந்துட்டேனே! அப்படின்னு வேதாளம் படத்துல வர காமெடி மாரி தான் இவிங்க நெலைமை. ஐயய்யோ! அத நான் மறந்துட்டேனே! அப்படின்ற மாரி தான் இவிங்க வேதாளம் படத்துல வர சிங்கமுத்து காமெடி மாரி தான் இவிங்க பொத்தெரிஞ்சு போயி,
கண்ட இதெல்லாம் சின்னத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து லிஸ்ட்லயே எல்லா சின்னத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து ஏன்டா உங்கத்தாலக்க எங்க தலைய போட்டு அறுக்குறீங்க? நாங்களே 1008 பிரச்சனையில இருக்கோம். படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. இங்கிட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அங்கிட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. இங்கிட்டு இவன் குக்கர் சின்னத்துக்காரன் என்ன பேசுவான்னு தெரியாது. அங்கிட்டு முரசு சின்னக்காரன் என்னத்த பேசுவான்னு தெரியாது. இங்கிட்டு எடப்பாடிலாம் என்ன பேசுவான்னு தெரியாது. அந்த மாரி நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். நீ உங்கத்தாலக்க நீ வந்து இத தூக்கிட்டு வந்து பாரு நாங்க வந்து இது வந்து சுயேட்சை வேட்பாளர்ன்னு படம். ஒத்தாளக்க நிப்பாட்டிக்க யாருக்கு என்னப்பா ஆயிட போகுதுப்பா? எங்களுக்கு இருக்கிற சரி 1008 சரி விடு பிரச்சனையில விடு. எங்களுக்கு சரி இருக்கிற 1008 பிரச்சனையில 1007வது பிரச்சனை நீ. சரியா? தமிழ்நாட்டுக்குள்ளே 1008வதா ஒருத்தன் வர விட இருப்பான். மாட்டான் போலயே எக்ஸ்பைரி செக் போஸ்ட்லயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம். ஆ அண்ணே என்னண்ணே இவைங்க நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மத்தியில இவைங்க சரி வந்து ஓட்டு உட்காந்துக்கிட்டு போடுறானே தெளிவா போட்டுரு நீ. அது பாத்துக்கோ, அதுல இது பண்ணிடாத. அதெல்லாம் வந்து ஓட்டு போட போறப்பவே எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். என்ன சின்ன, என்ன இதுன்னு. இவைங்க வந்து ஏதோ வந்து நம்மள வந்து கன்ஃப்யூஸ் பண்ற மாரியும், இவைங்க அது வந்து இல்ல நம்மளையே இவ்வளவு எக்ஸ்பெரி விவரம் தெரிஞ்சு அவங்க நம்மளையே மாத்தி குத்த தமிழ்நாட்டு வைக்க போற மாரியும், இவைங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல எக்ஸ்பெரி அவங்க தமிழ்நாட்டு மக்களே அசிங்கப்படுத்துறாங்க. 90% இந்த இந்த ஸ்டேட்ல எல்லாம் லிட்ரேட் பீப்புள் தான். சின்னம் கூட கண்டுபிடிக்க தெரியாம இருப்பாங்க அதானே ஒரு விசிலுக்கும் ரோடு ரோலருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தான் கருணாநிதி எங்கள இல்லங்க வளர்த்துருக்காரா? அது அது இல்ல இல்ல செல்ஃப் இவைங்க இதுதாங்க. நம்மள வந்து அந்த அளவுக்கு நெனச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இல்லங்க இப்போ அவனுக்கு ஒரு வயித்தெரிச்சல் வந்திருக்கும். அத அவன் என்னன்னு சொல்லி தீர்த்துக்கிறது. இது ஒண்ணுதானே வழி. கருணாநிதி அப்ரிசியம் தானே இல்லாத கருணாநிதி சிம்பல 5 தடவ சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காருல்ல. நான் நான் தப்பா சொல்றேன்னா என்ன சரி பண்ணுங்க. 5 தடவ சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காருல்ல. முதலமைச்சரா. கரெக்ட் தானே? இல்ல சரியா கரெக்ட் தெரியல. தான். அவங்களுக்கு தெரியும். கருணாநிதி தான் எனக்கு படிக்க விவரம் தெரிஞ்ச வச்சாருன்னு வரைக்கும் சொல்லிட்டு அவர் இருந்தானுங்க. வந்து 5 அப்ப தடவ சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. 6வது தடவ சீஃப் மினிஸ்டரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட தோத்தவர் தான் அவரு. சரியா? எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவரால முதலமைச்சர் ஆக முடியல. சரியா? இந்த மாரி வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து படிப்பறிவு புகுத்தல. ஒரு சின்னத்துக்கு வந்து வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எங்கள வந்து வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்னா, அது வந்து கருணாநிதியோட தப்பு தான். ஸ்டாலினோட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி நாங்கலாம் படிச்சு முடிச்சுட்டோம். சரியா? இளநிலை, முதுநிலை பட்டதாரிகள் ஆயிட்டோம் நாங்கல்லாம். சரி விடு. சரி விடு. ம். வேற என்ன? ஜனநாயகன் தீர்ப்பு வருது 27ஆம் தேதி. இவைங்களுக்கு வந்து அண்ணே இவைங்கள உங்க ஒத்தாளக்கன்னு திட்டுறதா, உங்க உம்மாளக்கன்னு திட்டுறதான்னு எனக்கு தெரியலண்ணே. ஒரு வேணாம் சின்னத்த வேணாம் வச்சு அபியூஸ்லாம் பண்ணாத. ஒரு சின்னத்த வச்சு நம்மள வந்து கருத்துள்ளதா இவ்வளவுதான் பேசு. அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்றாய்ங்க. எங்க இரு ஒத்தாளக்க எனக்கெல்லாம் 25 வயசு தான் ஆகுது. சரியா? நான்லாம் வந்து என் வயசுல இருக்கிற இன்னொரு 25 பேர வந்து நான் வந்து கூட்டிட்டு வந்து எனக்கு பின்னால நிக்க வைக்க முடியும். அவன் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட வைக்க முடியும். என்ன மாரி 25 வயசுல விஜய் ஃபேனா இருக்கிற எத்தனாயிரம் பேர் வந்து இந்த தமிழ்நாட்டுல வாழ்றான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க மட்டும் தான் தமிழ்நாடுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன மாரி 25 வயசுல 25,000 பேர் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 25,000 பேர் ஒரு எஸ்டிமேட்டா நான் சொல்றேன். ஒரு இன்ஜினியரா நான் சொல்றேன். சரியா? 25,000 பேரு இருப்பான். என்ன மாரி 25 வயசுல விஜய் ஃபேனா, விஜயோட டை ஹார்ட் ஃபேனா 25,000 பேர் இருப்பான். அவன் ஒவ்வொருத்தன் நெனச்சான், அவன் ஃபேமிலிலேருந்து 25,000 மொத்தமா அவன் பின்னால ஒவ்வொருத்தனையும் சொல்றேன் 25 பேர நிப்பாட்ட முடியும். எ ஆஃப்டர் ஆல் ஒரு மிஸ்டர் எக்ஸ்பைரி 25 பேர நிப்பாட்ட முடியும் அப்படின்னா, அவனுக்கு பின்னாடி ஆஃப்டர் ஆல் 20 பேரையாவது நிப்பாட்ட முடியும். சரியா? செய்யுதுங்கிற ஒரு இன்ஜினியருக்கு முன்னாடி 30 பேர நிப்பாட்ட முடியும். சுரேந்தர்ன்னு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் முன்னாடி ஒரு 20 பேர் நிப்பாட்ட முடியும். அவனும் இன்ஜினியர் தான் மாப்ள. ஆ சச்சினுன்னு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் முன்னாடி ஒரு 20 பேர் நிப்பாட்ட முடியும். சரியா? அந்த மாரி ஒரு விஜய் ஃபேன் 25,000 பேர் இருப்பான் தமிழ்நாட்டுல. அவனுக்கு முன்னாடி 25,000 பேர் நிப்பாட்ட முடியும் அவனால. சரியா? நீ என்ன நெனைக்கிற? டிவிக்கேனா சும்மா விசில் அடிச்சுக்கிட்டு, பப்ளிக்க வந்து தொல்ல பண்ணிக்கிட்டு, இந்த மாரி இவிங்க வந்து சேர்ந்தாய்ங்கனாலே டிஸ்டர்ப் பண்ணுவாய்ங்க, தொல்ல பண்ணுவாய்ங்க. அந்த மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அவிங்க நெனச்சாய்ங்கன்னா, அவிங்க வந்து கிரவுண்ட்ல ஏர்ன் பண்ணியிருக்க ஒரு பப்ளிக்கோட வந்து ஒரு நம்பிக்கைய வந்து நீ வந்து தேடி பார்த்த அப்டின்னா, அவிங்களுக்கு தெரியும். ஒரு மக்களோட புரட்சி என்னன்னு அவிங்க காட்டுவாய்ங்க.
சரியா? இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணு. உன் அவைங்க தூக்கி சொருவாய்ங்க உன் வாயில. ஒவ்வொரு சச்சினும், ஒவ்வொரு எக்ஸ்பைரியும், ஒவ்வொரு செய்யதும் தூக்கி சொருவாய்ங்க உன் மேல. சரிதான். சரியா? விஜய் வந்து சும்மா இருக்காரு. விடு விடு. அண்ணே விஜய் வந்து அங்க போறாரு. விஜய் வந்து இங்க வராரு. விஜய் வந்து எதுவும் பேசல அப்படின்னு உன் நீ நெனச்சுக்கிட்டு இருக்காத. ஒவ்வொரு செய்யதும், ஒவ்வொரு சச்சினும், ஒவ்வொரு சுரேந்தரும், ஒவ்வொரு எக்ஸ்பைரியும் தூக்கி சொருவாய்ங்க உன் வாயில. சரியா? நீ வந்து அதுக்கு என்ன பண்ணலாம்? அவைங்களுக்கு அரசியல் தெரியுமா? தெரியாதா? இல்ல வந்து நீ வந்து அவைங்கள அரசியல் படுத்த முடியுமா? அப்படின்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத. அதுக்கு நீ வந்து பயப்படவும் பயப்படாத. அவைங்க நல்ல அரசியல் படுத்தப்பட்டவர்கள். அவன் பின்னாடி நிக்கிறவனுங்க நன்கு அரசியல் படுத்தப்பட்டவர்கள். சந்தேகமே இல்ல. சரியா? இவ்வளவு நேரம் நீ குடுத்த ஸ்பீச்லயே தெரிஞ்சிருக்கும். என்ன ஆ எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. அவர்கள் நன்கு அரசியல் படுத்தப்பட்டவர்கள். நன்கு அரசியல் படுத்தப்பட்டவர்கள் பின்னால் நன்கு அரசியல் படுத்தப்பட்டவர்கள் வருவார்கள். சரியா? அவனுக்கு 25 வயதாக இருக்கட்டும், 21 வயதாக இருக்கட்டும், 18 வயதாக இருக்கட்டும். சிட்டிசன் படம் அவர்கள் பாத்தியா? அனைவரும் இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இந்த நேரத்துல இந்த அளவுக்கு கூட ஒரு எழுச்சியுரை வந்துட்டு இந்த இன்னைக்கு நடந்த என்டிஏ உடைய அந்த மேடையில இல்லைங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரும் துயரம். ஒரு எந்தவித ஈர்ப்பையுமே ஏற்படுத்தல. நீ கொடுத்த ஒரு எழுச்சியுரை கூட அவங்க இதுல சீமான் இவ்வளவு மீட்டிங்ல நாள் இல்ல. ட்ரை பண்ணி பண்ண முடியாத ஒரு இதை எக்ஸ்பீரி பண்ணிட்டான். அவர்கள் அனைவரும் செய்யது பின்னாடியும், சுரேந்தர் பின்னாடியும், எக்ஸ்பைரி பின்னாடியும், சச்சின் பின்னாடியும், இங்க இருக்கின்ற அவளாகிய நானில் இருந்த அனைவரும் பின்னாடியும் வருவார்கள். அவளையும் சரியா? சேர்த்துட்டியா? ஓகே. ஒவ்வொரு இன்னும் கொஞ்சம் நிறைய ஆனா இங்க பேர் இருக்கிற சேர்றாடி. நிறைய இங்க பேர் இருக்கிற சொல்லு. ஒவ்வொருத்தர் மொத்தம் ஏன்னா ஒன்னா இங்க போவோம். இருக்க எல்லாருமே வந்து நம்மள வந்து தற்குறிகள். ஓகே. நீ என்ன வந்து தற்குறி எக்ஸ்பைரிய வந்து நீ ஒரு தற்குறி நினைச்சுக்க. தாராளமா நினைச்சுக்கோ. எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எனக்கு அது பழகி போச்சு. சரி என் தலைவனே அத வந்து நார்மலைஸ் பண்ணிட்டான். ஓகே. நீ வந்து அவன தற்குறின்னு நினைக்கிறியா? நினைச்சுக்கோ. பிரச்சனையே இல்ல. அவன் வந்து எனக்கு 20 பேர கூட்டிட்டு வருவான். எனக்கு ஓட்டு போட. எப்படி அத கூட்டிட்டு வரான்? அவ்வளோ ஈஸியா அவன் கூட்டிட்டு வருவானா? எக்ஸ்பைரி போய் அவன் 20 பேர கூட்டிட்டு வந்துருவானா? அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஆமா. எக்ஸ்பைரி போய் 20 பேர கூட்டிட்டு வருவான். எப்படி கூட்டிட்டு வருவான்? அத பத்தி உனக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. ஏன்னா, அவனோட தெளிவு அப்படி. அவனோட அரசியல் அப்படி. சரியா? உனக்கு அத பத்தி எந்த ஐடியாவும் இருக்காது. உனக்கு வந்து என்ன இருக்கும்? நம்ம வந்து அ இவங்க தான் இப்போ முதலமைச்சரா இருக்காங்க. அடுத்து வந்து இவங்க பையன் முதலமைச்சரா இருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேரன் முதலமைச்சரா இருப்பாப்புல. இவ்வளோதான் உன்னோட அரசியல். என்னோட அரசியல் அப்படி கிடையாது. இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆகுறாரா? அதுக்கப்புறம் யாரும் கிடையாது என்னைய பொறுத்தவரைக்கும். விஜயோட பையனே வந்திருந்தாலும், "நீ யார்றா கோத்தான்னு" கேட்கிற அளவுக்கு தான் என்னோட அரசியல். நீ கோத்தா நீ விஜயோட நீ விஜயோட எக்ஸ்பைரி அரசியல வச்சு கண்ட்ரோல். தானே நீ இங்க வந்திருக்க. பாய் பாய். அண்ணே ஒரு நிமிஷம். நீ விஜயோட அரசியல வச்சு தானே இங்க வந்திருக்க. நீ என்ன தனியா சாதிச்ச? நீ என்ன மக்களுக்கு பண்ண? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என்னோட அறிவு இருக்கு. சரியா? ஏன்னா நான் வந்து இதே கேள்விய விஜய்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா விஜய் பண்ணத நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். விஜயால நான் வந்து நல்லது அடைஞ்சிருக்கேன். விஜயால நான் பலன் அடைஞ்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் விஜய் கிட்ட வந்து இந்த கேள்விய கேட்க முடியாது. ஆனா விஜய் பையன்கிட்ட நான் அந்த கேள்விய கேட்கலாம் ஃபியூச்சர்ல. சரியா? இதே கேள்விய நீ வந்து அவரு பையன்கிட்டயோ, அவரு பேரன்கிட்டயோ கேட்டா, நீ வந்து சங்கி. இவ்வளோதான் உன்னோட ஐடென்டிட்டி. நீ வாங்குற 200க்கு இந்த கேள்விலாம் கேட்க முடியாது. சரியா? இவ்வளோதான் உன்னோட தகுதி இந்த சமுதாயத்துல. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற எங்கனா போயி யாரையாவது வித்து சம்பாரிக்கலாம். சரியா? எனக்கு அந்த நிலைமை கிடையாதுப்பா. நான் அந்த சமுதாயத்துல நான் தல நிமிர்ந்து நடக்கிறதுக்கு இந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் போதும் எனக்கு. நான் இத வந்து ரொம்ப பெருமையா ஃப்ளெக்ஸ் பண்றேன். சரியா? எனக்கு அந்த மாரி ஒரு நிலைமை இதுவரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எக்ஸ்பைரி இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். தன்மானத்த இழந்து இங்க எக்ஸ்பைரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் உங்கள மாரி. சரியா? ஒத்தாளக்க என்னோட ஈகோவ விட இது பெருசாடா! அப்படின்னு போற ஆள் தான் எக்ஸ்பைரி. அப்படி போறவன் தான் விஜய் ஃபேன். சரி சரியா? எக்ஸ்பைரி. அப்படி போறவன் தான் விஜய். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அண்ணே வேற யாராவது போடுவாங்க. நீ என்ன அப்படி பண்றன்னா, இப்ப போறவன் தான் டைம் விஜய். பாஸ் பேஸ்ன்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அங்க போய் இந்த வீரத்தை ஃபுல்லா இறக்குங்க. ஓகேவா?
அவங்கள்ட்ட போய் என்னண்ணே பேச முடியும்? நாளைக்கு பேசுவோம் நம்ம. செய்யுதண்ணேன்னு இல்ல. செய்யுதண்ணே இருந்தாருன்னா பேசலாம். அப்படி போறவன் தான் விஜய். சரியா? நீ வந்து இந்த எக்ஸ்பைரியோ, சுரேந்தரோ செய்யறத விட்டுரு. சரியா? நான் போற ரூட்டு சரி. நான் ஏன்டா நான் பேரை செய்யற இவ்வளவு செயல் தடவை சரி. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க? போயிட்டு வரேன் நண்பர்களே, பாய். சரி ஓகேண்ணே பாருங்க. நாளைக்கு பேசுவோம்.